இந்த செய்தி நல்லா புரியணும்னு மாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதான் எல்லாம் கனெக்ட் ஆனாங்க. இப்போதான் ஆரம்பிக்கிறோம் செஷனை. நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எல்லாரும் ப்ரேயர் பண்ணிப்போம். இதில் கலந்துக்கிற எல்லாரும். இப்போ ஒரு செய்தியை எடுத்திருக்கிறேன், ப்ரேயர் பண்ணிட்டு அதை நான் படிக்கிறேன். அதை தியானமயமா கண்ணை மூடி அமைதியா கேளுங்க. வார்த்தைகள்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை. ஆங்கிலத்துல படிக்கிறேன். பிறகு 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் தமிழ்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு கடைசியா 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, ஏன்னா அப்பதான் அது செட்டில் ஆகும். அதுக்கு பிறகு மாஸ்டரோட ஹெல்த்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கெல்லாம் 1/2 மணி நேரம். இப்போ நான் படிக்கிறத அப்படியே அமைதியா கேளுங்க. Whispers from the Brighter World, Tuesday, September 11th, 2001, 8 a.m. My dear daughter, yes, you are right. We said it all, but have you taken it? Have you taken in well all of it? Did all our comments read their target? Did all our comments reach their target? Did they find an echo in your hearts? Did they find an echo in your hearts? We doubt it. This assimilation work, shall we say, takes place slowly according to the aspiration of the being to rise. This assimilation work, shall we say, takes place slowly according to the aspiration of the being to rise, understand and feel with the beat of each heart where assimilation occurs. Our purpose in reverting to the same topics treated in different ways is to draw your attention more specifically. It takes sometimes such little attention for something to be triggered in one's mind and lead you to regard as yours a truth that nevertheless was not obvious for you. This is how the human mind is. It requires time. This is how the human mind is. It requires time. The transmission and the assimilation of data take place according to your own codes and standards which govern the neurons of your brain. The heart, as we view it, that is, as being the seat of the soul in its subtle part, keeps elements suitable for it. All this work is not necessarily instantaneous. Hence, the slowness of perception that can occur. All this work is not necessarily instantaneous. Hence, the slowness of perception that can occur. Rest assured, just like our medium, you will wonder about these comments, which is very good. This will show that our comments are of
concern to you, and that beyond a very mental appreciation they attain their goal, that is your own understanding. பாபுஜி மகாராஜ். அமைதியா கொஞ்ச நேரம் இருப்போம் செட்டில் ஆகிறதுக்காக. பிறகு நம்ம தமிழ்ல இதோட விளக்கத்தை பார்ப்போம். இப்ப பாபுஜி அவர்கள் என்ன சொல்றாங்க, நமக்கு இப்ப சொல்றதா எடுத்துக்கணும். ஏற்கனவே இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா கூட இந்த செய்தி வந்து ஒரு லைவ் மெசேஜ் மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்றாரு பாபுஜி பல இடங்கள்ல இதே செய்திகள்ல. அதனால எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு லெட்டர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, அந்த லெட்டரை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். இதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அவங்கவுங்க தனக்கே சொல்றது மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த மீடியம் செய்தி வாங்குற மீடியத்துக்கு தான் சொல்றாரு. அதனால அன்பு மகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறது மாதிரி நான் ஆரம்பிப்பேன். அவங்களுக்கு சொன்னா கூட அது நமக்கு சொல்றதா எடுத்துக்கணும். எனது அன்பு மகளே, நீ சொல்வது சரிதான். நாங்கள் அனைத்து விஷயங்களையும் இந்த அருட்செய்திகளின் மூலம் சொல்லிவிட்டோம். கிட்டத்தட்ட 4000 செய்தி கொடுத்திருக்காரு. 4000க்கு மேற்பட்ட 5000 செய்தி இருக்கும். அதுல எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அம்மா கேட்டிருக்காங்க, அந்த மீடியம் நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்குதா அப்படின்னு ஆர்வத்துல கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்றாரு, ஆம் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இருந்தாலும் இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பட் ஹேவ் யூ டேக்கன் இன் வெல் ஆல் ஆஃப் இட்? நாங்க எவ்வளவுதான் திருப்பி திருப்பி விஷயங்களை சொன்னாலும் அதன் பலனை நீங்கள் அனுபவித்தீர்களா? அதை எடுத்துக்கொண்டீர்களா? அது உங்கள் காதில் உரைத்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். Did all our comments reach their target? நாங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம், அந்த 4000 செய்திகள்ல அருட்செய்திகள்ல சொன்ன விஷயங்கள்லாம் மெசேஜ்ல உங்களுக்கு ரீச் ஆனிச்சா? அது உங்களுக்கு உங்க இதயத்துல பட்டுச்சா? இதயத்துல நல்லா தச்சுச்சா? இல்ல, அதனாலதான் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. Did they find an echo in your heart? உங்கள் இதயங்களில் அது உண்மையிலேயே அதன் உண்மையான அர்த்தத்தில் அது பதிந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, we doubt it. நிச்சயமா அப்படி பதியல. நாங்க என்னதான் இத்தனை ஆயிரக்கணக்கான செய்திகளை கொடுத்தாலும், ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் பல செய்திகள்ல சொன்னாலும் என்ன ஒரே விஷயம் சொல்றாரு, எல்லாருமேதும் அன்பு காட்டுங்கள், மனிதர்களிடையே வேறுபாடு பார்க்காதீர்கள், எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக கருதுங்கள், ஜாதி மத இன நிற வேறுபாடு பார்க்காதீர்கள், எல்லா உயிர்களையும் நேசியுங்கள், இயற்கையை நேசியுங்கள், இயற்கைக்கு விரோதமாக நடக்காதீர்கள், வாழ்க்கை குறுகிய காலம் மட்டுமே இருக்கிறது, வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த உலகத்தில் வர இருக்கின்றன, எனவே சீக்கிரமாக ஆன்மீக பயிற்சியில் திறமையாக செய்து சீக்கிரம் அந்த விடுதலையை அடையுங்கள், அந்த முக்தி நிலையை அடையுங்கள், ஒளி உலகத்திற்கு உங்கள் ஆன்மாவை பூமியில் உடம்பில் இருக்கும் போதே கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. பல செய்திகள்ல வேற வேற வார்த்தைகள்ல அதையே தான் சொல்றாரு. ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நம்ம காதுல வாங்கினோமா? நாங்கள் இதை சந்தேகிக்கிறோம்ங்கிறாரு. இதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்கல. என்னதான் திருப்பி திருப்பி சொன்னாலும், எப்படி ஒரு வாத்தியார் வந்து ஒரு பையனை பார்த்து திருப்பி படிடான்னு சொன்னாலும் அவன் படிக்காம இருப்பானோ, அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கிறோம். அபியாசிகளும் சரியா கேட்கறதே இல்லத, அவர் சொல்றத சரியா கேட்டு காது கொடுத்து வாங்கி இதயத்துல பதிச்சுக்கல அப்படின்னு சொல்லி தெளிவா பாபுஜி நம்மள சொல்றாரு, நம்மள நோக்கி. This assimilation work, shall we say, takes place slowly according to the aspiration of the being to rise, understand and feel with the beat of each heart where assimilation occurs. இது என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு அசிமிலேஷன் இவர் சொல்றது வந்து ஒரு இந்த செய்திகள் வந்து ஒரு இசை மாதிரி உங்களுக்குள்ள அப்படியே அசிமிலேட் ஆகுது.
அந்த இது வந்து முத ஆரம்பத்துல உங்களுக்கு புரியாமையே இருக்குது. வர 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த இசையோட இனிமை புரியுது. இந்த செய்திகள் வந்து ஒரு இசை போன்றது. இது உங்களுக்குள்ள அது உண்மையிலேயே இசை போல உங்களுக்குள்ள பதியறதுக்கு, ஒரு நல்ல இசை போல ஆர்வமா நீங்க அதை கேட்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. அதனாலதான் நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப போராடுறீங்க. ஆனா நீங்க நல்லா பயிற்சி பண்ணி வளர வளர, இந்த ஆன்மீக பயிற்சியில் ஆர்வமாக ஈடுபட இது வந்து ஒரு அற்புதமான இசை போல அசிமுலேட் ஆகி உங்க இதயத்துல பதியுது. அதுக்கு நீங்க வந்து பயிற்சியும் பண்ணி கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். எல்லாத்தையும் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஆன்மீக விஷயங்களை, அந்த ஆன்மீக அனுபவங்களை நீங்க வந்து அடையணும். புள்ளிகள் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு மாறுறது மாதிரி ஒரு வளர்ச்சி நிலையை அடைஞ்சாதான், எல்லா பயிற்சிகளையும் விடாம செய்து அடைஞ்சா மட்டும்தான் இந்த செய்திகளும் இதோட அருமையும் உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் சும்மா மேலோட்டமாக நீங்கள் கேட்டால் இதன் அருமை புரியாது. எனவே என்ன சொல்ல வர்றாருன்னா, தீவிரமான அபியாசிகள் நல்ல பயிற்சி செய்யறவங்களுக்கு, நல்ல கிளீனிங் சத்தங்கள்லாம் அட்டன் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல இதயத்துல பதியும். இல்லைன்னா மேலோட்டமா கேட்கறவங்களுக்கு இது சரியா பதியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் பர்பஸ் இன் ரிவர்ட்டிங் டு த சேம் டாபிக் treated in different ways is to draw your attention more specifically. ஏன் நாங்க திருப்பி மீண்டும் பல செய்திகள்ல ஒரே விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் வந்து உங்க கவனம் மீண்டும் சொன்னோம். அதாவது எப்படின்னா, படிக்காத பிள்ளைங்களுக்கு திருப்பி பாடத்தை சொல்லி கொடுக்கறது மாதிரிதான் அது. ஒரு ஆனான்னு எழுத தெரியாத ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு திருப்பி ஸ்லேட்ல வந்து ஆனா எழுதுன்னு சொல்லி கொடுக்கறதுல கைய பிடிச்சு, அந்த கதையாதான் பாபுஜி வந்து மீண்டும் சொல்றாரு. நம்ம வந்து நம்மள ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நினைச்சிட்டு தான் சொல்றாரு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் மக்கு பிள்ளைங்களா இருக்கிறோம் ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும். சோ அதனாலதான் நாங்க மீண்டும் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரே விஷயத்த மீண்டும் சொல்றோம், அப்பதான் அவங்க காதுல ஏறும், தலையில உரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இட் டேக்ஸ் சம்டைம்ஸ் such little attention for something to be triggered in one's mind and lead you to regard as yours a truth that nevertheless was not obvious for you. ஒரு சொல்ல வர்றது என்ன தெரியுங்களா? இப்ப அந்த இதுல அதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு தடவை, சில பேருக்கு ஒரு தடவை சொன்னா ஏறும், சில பேருக்கு 10 தடவை சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த ஒரு மாணவனுக்கு அது புரியும். அதனால நாங்க 10 தடவை சொல்லி கொடுக்குறோம். அப்படி சொல்லும் போது ஏதாவது ஒரு தடவையாவது உங்களுக்கு டக்குன்னு அது கிளிக் ஆயிரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதனாலதான் நாங்க திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். வேற வார்த்தைகள்ல, வேற சென்டென்ஸ்ல, வேற செய்திகள்ல ஒரே விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. This is how the human mind is. மனம் என்பது, இப்ப நீங்க பரந்தாமன் நேத்து கூட கேட்டாரு, என்னங்க அது ஒரு தடவை பண்ணா நல்லா இருக்கு, அப்புறம் திடீர்னு விட்டுறோம், வேலைக்கு போனா வந்து பயிற்சி பண்ண முடியல, மறந்துடுறோம்லாம் சொல்றாரு. அததான் அவர் தெளிவா சொல்றாரு பாபுஜி. ஹியூமன் மைண்டுங்கிறது அப்படிதான், குரங்கு மாதிரி அலப்பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நல்லா இருக்கும், திடீர்னு அங்க இன்னொரு மரத்துல வந்து தாவும், அப்புறம் விழுந்துரும், அங்கே சொத்துன்னு கீழே விழும், காலுகையை ஒடிச்சுக்கிறோம். இந்த குரங்கு வந்து காட்டுல நம்ம நேஷனல் ஜியோகிராபிக்ல பார்க்கும்போது தாவுறது மாதிரிதான் ஹியூமன் மைண்டும் தாவிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் அது வந்து ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியல. அதால அப்படி நிலையா இருக்கிறதுக்கு டைம் தேவைப்படுதுன்ற. இட் ரெக்வயர்ஸ் டைம். ரொம்ப நாள் பிடிக்கும். ஈஸியாலாம் நீங்க வந்து உங்க மைண்ட ஒரு இடத்துல நிறுத்திட முடியாது, ரொம்ப நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் பயிற்சி, அதுக்குதான் 3 சிட்டிங் வாங்கணும். அதுக்குதான் வந்து தொடர்ந்து காலையில தியானம் கொஞ்ச நேரமா, அரை மணி நேரமா பண்ணணும். ஈவினிங் 20 நிமிஷமாவது கிளீனிங் பண்ணணும். அப்புறம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலைல 7 மணிக்கு மாஸ்டர் சிட்டிங்ல உட்காரணும் சத்சங்கத்துல. ஸோ இந்த பயிற்சிகள்லாம் பண்ணா மட்டும்தான், இண்டிவிஜுவல் சிட்டிங் வாரம் வாங்கணும். இவ்வளவும் பண்ணா மட்டும்தான் உங்க மைண்ட, குரங்கு போல அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மைண்ட ஒரு இடத்தில் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. The transmission and the assimilation of data takes place according to your own codes and standards which govern the neurons of your brain. உங்க மூளையில இருக்கிற பிரெயின், உங்க மூளையில கோடானு கோடி நரம்புகள் இருக்குதே, அந்த நரம்புகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை பொறுத்துதான் உங்கள் உடல் அமைப்பு, மன அமைப்பு, ஆன்மாவின் அமைப்பு, இந்த 3ஐயும் பொறுத்துதான் உங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் வந்து உரைக்குது. ஆன்மீக விஷயங்கள் நல்லா வந்து உங்களுக்கு பதியுது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம்.
சில பசங்க லைட்டா சொல்லி கொடுத்தோடனே புரிஞ்சுப்பாங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். சில பேருக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும், சில பேருக்கு மீடியமா போராட வேண்டியிருக்கும். அதே தான் அபியாசிகளுக்கும். சில அபியாசிகள் டக்குன்னு பிடிச்சுக்கிறாங்க, சில அபியாசிகளுக்கு ரொம்ப கொஞ்சம் மிதமா ஒரு 4-5 தடவை சொல்ல வேண்டியிருக்கு, சில அபியாசிகளுக்கு 100 தடவை சொல்ல வேண்டியிருக்கு. அப்பதான் அவங்களுக்கு மண்டையில ஏறும். அந்த மாதிரி அது அவங்கவுங்க சம்ஸ்காரங்களை பொறுத்து, அவங்கவுங்க மூளையின் அமைப்பு, இதயத்தின் அமைப்பு, ஆன்மாவின் அமைப்பு, மனதின் அமைப்பை பொறுத்து, அவங்க பல பிறவிகளா எதை உள்ளுக்குள்ள பதிஞ்சு வச்சிருக்காங்கிறத பொறுத்து இந்த விஷயங்கள் மாறுபடுகின்றன அப்படின்னு சொல்றாரு. The heart as we weave it, that is as being a seat of the soul. உங்கள் இதயம் என்பது, உங்கள் இதயத்தில் தான் அந்த ஆன்மாவின் இருக்கை அமைந்திருக்கிறது. மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த இதயத்தில் தான் ஆன்மா அமர்ந்திருக்கிறது. அது அமைதியா அங்க உட்கார்ந்து இருக்குது உங்க ஆன்மா. கீப்ஸ் எலிமெண்ட் சூட்டபிள் ஃபார் இட். அந்த ஆன்மாவுக்கு நாங்க சொல்றதெல்லாம் போய் தரணும். உங்க மூளைக்கு மட்டும் போனா பத்தாது, உங்க மைண்டுக்கு மட்டும் போனா, மனசுக்கு மட்டும் போனா பத்தாது, அதையும் தாண்டி 3வது லேயரா இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு போகணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னா, முதல்ல வெளிப்புறத்துல பாக்குற உடம்பு இது ஒரு பெரிய படி மாதிரி. அதுக்குள்ள ஒரு அரைப்படியை போட்டா அது மறைஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு டேபிள்ல வச்சு அரைப்படியை போட்டா மறைஞ்சிருக்குமா? அது மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு வட்டமா, அடுத்த வட்டமா மைண்ட் இருக்குது. அதுக்குள்ள ஒரு கால்படியை போட்டா ஆன்மா இருக்கும் இல்லையா? அதுதான் ஆன்மா. சோ வெளிப்புறத்துல தெரியாது, வெளிப்புறத்துல நம்ம உடம்பு மட்டும் தான் வெளியில தெரியுது பெரியபடி. அதுக்குள்ள இருக்கிற அரைப்படியோ காப்படியோ அப்படி தெரியாம இருக்குதோ, அது மாதிரி நம்ம அந்த உடம்பு தான் நமக்கு தெரியுது இல்லையே. நம்ம எல்லாம் உடம்பு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, நமக்குள்ள மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு, மனம் என்ற ஒன்று, அதுக்கடுத்து ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்குது நம்மளுக்கு. அதனால இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம், ஆன்மீகம் அப்படின்னாலே ஆன்மாவுக்கான விஷயம் அப்படின்னு அர்த்தம். 3வது பாடி இருக்கு இல்லையா, 3rd பாடி, அதற்கான விஷயம் உடல், மனம், ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கான விஷயம் தான் ஆன்மீகம். அந்த நிலையை நம்ம அடையணும்னா இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சு ரொம்ப போராடி தான் அடைய முடியும். அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. All this work is not necessarily instantaneous. இந்த மாதிரி ஆன்மீக முன்னேற்றம் என்பது உங்களுக்கு டக்குன்னு வந்துடாதுங்க அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு இன்ஸ்டன்டேனியஸ்னா டக்குன்னு வந்துடுறது உடனே. இப்ப நம்ம காசு கொடுத்தோம், ஒரு பொருளை வாங்கினா சாப்பிட்டோன்ற மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. Hence the slowness of perception that can occur. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஆழ்ந்த நிலைக்கு போறது வரைக்கும் நீங்க போராடிட்டு தான் இருக்கணும். அதனாலதான் ஆன்மீக முன்னேற்றங்கிறது ரொம்ப மெதுவா நடைபெறுது அப்படின்னு சொல்றாரு. Rest assured, just like our medium, you will wonder about these comments, which is very good. இதுல சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நீங்க ஆச்சரியப்பட்டாலும் ஆச்சரியப்படாட்டலும் உண்மை இதுதான். அதனால நீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க நல்லா மனசுல பதிச்சுக்கணும். அதாவது எப்படி உலகாதாய வாழ்க்கையில கடுமையா உழைக்கிறவன் தான் முன்னேறானோ, அது மேல ஆன்மீகத்துல முன்னேறதுக்கும் அதுக்கான பயிற்சிகளை செய்ய வேண்டும். தன்மை மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிலாம் பண்ணாம நான் எல்லாரும் மாதிரியும் இருப்பேன், சமூகத்துல இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் போலவே தான் இருப்பேன், எந்த பயிற்சியும் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா அது நடக்காது அப்படின்னு சொல்றாரு. This will show that our comments are of concern to you and that beyond a very mental appreciation they attain their goal. இந்த செய்திகள்ல சொல்றது ஆஹா பிரமாதமா சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க பாராட்டுறீங்க அப்படின்றதெல்லாம் புரியுது. ஆனா சில நேரங்கள்ல நீங்க சொல்றீங்க, என்ன மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்றாரு அப்படின்லாம் நினைக்கிறீங்க. சில நேரங்கள்ல அற்புதமா இருக்க அந்த செய்தி எல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னதான் நீங்க மன ரீதியா அந்த செய்திகள்லாம் பாராட்டினாலும், வெளிப்புறமா நீங்க பாராட்டினாலும், இதை நீங்கள் தொடர்ந்து படித்து வந்தால்தான் அந்த லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும். இந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் படிக்கும் போதுதான், நாங்கள் சொல்வதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் ஏற்றிக்கொள்ளும் போதுதான் அந்த இறுதி லட்சியத்தை, அதாவது கடவுளுடன் ஐக்கியமாதல் என்ற இறுதி லட்சியத்தை ஒளியுலகத்தில் நம்ம அந்த உடம்புல இருக்கும்போதே ஒளியுலகத்தில் நம்ம ஆன்மாவை கொண்டு போய் உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு பேரானந்த நிலைக்கு நம்ம செல்ல முடியும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பேரானந்த நிலையை அடைவதற்கு இந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் படித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இதில் பயிற்சியில் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நான் நேரத்தே சொன்னேன், மன சஞ்சலத்தோட இருக்கிறது தான் நரகம்,
மனம் அமைதியா பேரமைதியில் இருப்பதுதான் ஆனந்தம், அதுதான் சொர்க்கம் அப்படின்னு பாபுஜி டிஃபைன் பண்ணியிருக்காரு. நீங்க எப்பவுமே சஞ்சலத்தோட இருந்தீங்கன்னா அதான் நரகம், நரக வாழ்க்கைன்னு சொல்றது. அது தனியாலாம் ஒண்ணும் மேல உலகத்துல எல்லாம் கிடையாது. எப்பவுமே ஆனந்த நிலையில, அமைதி நிலையில மனசுல அன்பை நிரப்பி, இதயத்துல அன்பை நிரப்பி வச்சிருந்தீங்கன்னா அதுதான் சொர்க்க வாழ்க்கை, சொர்க்கம் போன்ற வாழ்க்கை அதுதான் என்று சொல்லி பல செய்திகள்ல சொல்லியிருக்காரு. ஆக அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிய தீவிரமா செஞ்சு, குருநாதர் சொல்றதை கேட்டு, குருநாதரின் புத்தகங்கள் எல்லாம் படிச்சு, முக்கியமா அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சு நம்ம முன்னேறதுக்கான வழிய பார்க்கணும் அப்படிங்கறதுதான் இந்த செய்தியில அவர் சொல்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இத்துடன் இந்த பாபுஜி அவர்கள் சொன்ன இந்த அருட்செய்தி நிறைவடைகிறது. இப்போ இந்த நம்ம பேசினதெல்லாம் நம்ம ஆன்மாக்குள்ள போய் செட்டில் ஆகிறதுக்காக வேண்டி நீங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நன்றி சொல்லி இந்த செய்தியை கொடுத்த பாபுஜி அவர்களுக்கும், மேலுலக மகான்கள் மற்ற அனைவருக்கும், சாரிஜி, விவேகானந்தர் எல்லாருமே மேலதான் இருக்காங்க. இந்த செய்தியை வாங்கின அம்மா கூட ஒளி உலகத்துலதான் இருக்காங்க, அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியுது. இப்போ இந்த நன்றி சொன்னதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு விஸ்பர்ஸ் ரீடிங் முடிச்ச பிறகும் மாஸ்டரோட ஹெல்த்துக்காக ப்ரேயர் பண்றோம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, எனது ஆன்மீக தாயாகிய குருநாதர் அவர்களே, அதாவது குருநாதரை தாய் மாதிரி நம்ம பார்க்கணும். நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் தாய் தான் தீர்வுங்கிறது மாதிரி ஒரு குருநாதர் ஒரு தாய் போலதான் செயல்படுறாரு. அதனால ஆன்மீக தாயாகிய குருநாதர் அவர்களே, நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் இந்த பூமியில் வாழ்ந்து, இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும், விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், இயற்கைக்கும், தாவரங்களுக்கும் நல்ல உதவி செய்ய வேண்டும், உங்களோட ஆன்மீக கருணை மழையை பொழிய வேண்டும் என்று உங்களிடமே பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதயபூர்வமா ஒரு நிமிஷம் கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனையை அவர்கிட்டயே தான் வைக்கணும், மாஸ்டர்கிட்டயே. இன்றைய இந்த விஸ்பர்ஸ் ரீடிங் செஷன் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை 9:15 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.